இந்த காளி படத்தில் வரக்கூடிய சம்பளம் அந்த இதில் இருக்கு இல்லையா, அதற்கு பதிலாக வந்து இது கேளம்பாக்கம் மேடம் வந்து கொடுக்கப்படும் ரஜினி சார். இந்த மண்டபம் ஒரு சென்டிமெண்ட்டாகவே நல்லா இருக்கு ரிசல்ட். அப்போ இந்த அரசியல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் இதை மண்டபத்தையே ஒரு பார்ட்டை வந்து கட்சி அலுவலகமாக ஒரு வந்து பண்ணாங்க. ஷூட்டிங், அரசியல், கல்யாணம், ரிசப்ஷன், அது ரசிகர் மன்றம் சொல்லி பன்முகங்களை கொண்டது அந்த மண்டபம். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்களோட மண்டபம் கோடம்பாக்கத்தோட அடையாளம் சொல்லப்படக்கூடிய ராகவேந்திரா கல்யாண மண்டபம் இடிக்கப்படுறதா ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லை என்ன நடந்தது? இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி உள்ள வரலாறு என்ன சார்? கண்டிப்பாக அது நம்ம ரசிகர்கள் சொல்ல நினைக்கிறேன் நேர்களுக்கும். ஆக்சுவலாக ரஜினி சார் வந்து 75ல் உள்ள வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப பீக்கில் பிஸியாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்த காளின்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ விஜயா வாகினி ஸ்டுடியோவில் வந்து ஷூட் பண்ணும்போது தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டு அசம்பவம் நடந்ததுல ஹேம்நாக் பிக்சர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் ஐவிசிசி டைரக்ஷனில் பண்ணாங்க. இப்போது அந்த படம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு இடம் வந்து வாங்கலாம் ஐடியா வருது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனில் வந்து ரஜினி சார் 79, 80s ஒரு இடம் வாங்குறாங்க. அங்கே போய் வீடு கட்டிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. காரணம் அது வந்து ரொம்ப விவிஐபி ஏரியா அது. அப்போது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அரசியலுக்குலாம் வரல அவங்க. அப்போது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரோடு போகும், அங்கே ஒரு இடம் ரஜினி சார் வாங்குறாங்க. வாங்கி அவங்க ஒரு பெரிய ஒரு வீடு கட்டப்பட்டது. அங்கே தான் அவருக்கு மேரேஜ் ஆகி லதா அவரோட வந்து அங்கே குடி வந்ததே அதுதான். நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது மிஸ்டர்ஸ் வந்தோம்னா அங்கே தான் உட்காந்து பேசுவாங்க. ஒரே சோஃபா மட்டும்தான் இருக்கும். சோஃபாவில் உட்கார மாட்டார். நம்மளை எதிரில் இருக்கிற சோஃபாவில் உட்கார வச்சுருவார். உட்காந்துக்கு அப்புறம் அவர் சோஃபாவில் உட்காரணும்னா டக்குன்னு கீழே உட்காந்துருவார். கீழே சமாளப்பட்டு உட்காந்துக்குவார். நம்ம எப்படி அவர் கீழே உட்காருன்னு எனக்கு எந்திரிச்சோம்னா இது நம்ம ஸ்டைல், இதுதான் நீங்கள் உட்காருங்க அப்படிவார். ஸோ அப்படி உட்காந்து போகணும்னா அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹார்ஸ் ரைடு ஒன்று போகும். உங்களுக்கு பெரிய ஒரு குதிரை, ஓடுற குதிரை ஒன்று பேக்ரவுண்டில் வச்சுருப்பார் ஒன்று. அங்கே தான் நம்ம உட்காந்துருப்போம் ஃபுல்லாக. அப்புறம் பார்த்தா சைடில் மிரர் இருக்கும். ஸோ அப்படி அந்த வீடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்து கட்டின வீடு. ஸோ பாய்ஸ் கார்டன். பட் அதற்கு பிறகு அந்த வீடை வந்து கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டு கொஞ்சம் வேற ஒரு பேட்டர்னில் பங்களா கட்டலாம் அப்படிங்கும்போது அந்த வீடை இடித்தார். இடிச்சிட்டு இப்போ இருக்கிற வீடை அது புதுசாக கட்டின வீடு இப்போ அது. அப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு இருந்து ரஜினி சார் வாடகைக்கு இருந்தாங்க. நான் அந்த வாடகைக்கு இருந்த வீட்லேயும் நான் போய் பார்த்துருக்கேன். 94ல் அங்கே இருந்தாங்க. ஸோ அந்த போயஸ் கார்டனில் வந்து அவர் இருந்தது இப்போ ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இடம் இருந்தது. பட் இப்போது அதுக்கடையில் அந்த காளி படம் பண்ணும்போது பார்த்தோம்னா கேளம்பாக்கத்தில் ஒரு பெரிய பண்ணை வீடு ஒன்று பண்ணலாங்கும் போது தான் அங்கே அவருக்கு இஷ்டம் கிடையாது வாங்குறதுக்கு. அப்போ அந்த ஐவி சசி, ஹேம்நாக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்த்து அது பிற்காலத்தில் நல்லா வரும் சார், பெரிய ஏக்கர் கணக்கில் வருது, அங்கே தோப்பு போட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கிறீங்க சார். இந்த காளி படத்தில் வரக்கூடிய சம்பளம் அந்த இதில் இருக்கு இல்லையா, அதற்கு பதிலாக வந்து இது கேளம்பாக்கம் மேடம் வந்து கொடுக்கப்படும் ரஜினி சாருக்கு. ஸோ இப்போ அந்த இடம் வந்து அவர் இஷ்டம் கிடையாது, இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பெரிய காம்பவுண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அவருடைய ரேஞ்சே வேறு. ஸோ கேளம்பாக்கத்துக்கு அடையாளமே பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னா அது கேளம்பாக்கன்னு எல்லாரும் கொண்டு விட்டுருவாங்க. அப்படி போட்ட இது வந்து கேளம்பாக்கத்துக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. ஸோ இது ஏன்னா ரஜினி சார்னு இந்த அளவுக்கு இருக்குங்கிறதே நான் கேளம்பாக்கத்தை சொல்ல போனேன். இப்போ இந்த பக்கம் பாய்ஸ் கார்டன். ஸோ இப்போ இங்கே வந்து ராகவேந்திர மண்டபத்துக்கு வந்துடுறேன். இப்போ அது எப்படி உருவாது அப்படின்னா 89, 90s வந்து நான் பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பற்றி ஒரு இடம் வாங்கி போட்டாங்க. அந்த இடம் சில சர்ச்சைகளுக்குள்ளது. அப்போ அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக அந்த இடம். அப்புறம் இதை நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்து அப்புறம் அரசியல் ரீதியாக அந்த இடம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் அவர்கிட்டலாம் முன்ன தகவல்லாம் போகுது. கலைஞர் அவர்கிட்ட இந்த தகவல் வருது. அப்புறம் அந்த இடம் சரி எம்டியாகவே இருக்க வேண்டாம், எம்டியாக இருந்தால் வேறு யாரும் ஆக்குபை பண்ணிட்டு இருந்து சில பிரச்சனைகள் உருவாகுங்கிறதுனால தான். அப்படிங்கும்போது ஏவிஎம் சரவணன் சார் ஒரு தடவை பார்த்துட்டு ரஜினி சார் இந்த இடம் வாங்கி கொடுத்துறாங்க தான். இப்போ எம்டியாக விட்டால் நிறைய பிரச்சனை ஒரு ரஜினி, அது வேண்டாம், நீ ஏதாவது ஒரு பில்டிங்கை கட்டி நீ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்குறது இந்த சரவணன் சார் தான் கொடுக்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த இடம் சம்மந்தமான விஷயம் ரஜினி சார் பேசியிருக்காங்க, கலைஞர் அவர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. அந்த இடத்துல சின்ன சின்ன சிக்கல்லாம் இருக்க போகும்போது அது எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. அப்புறம் சரவணன் சார் சொல்லி தான் ஒரு ஐடியா வருது. அப்போது வீடு பாய்ஸ்கெல்லாம் கட்டியாச்சு. இப்போ கேளம்பாக்கத்தில் பண்ண வீடு இருக்குது. திரும்பி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை. ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு ஆசை.
அப்போ அதுக்கு ஓகே இது வந்து கொஞ்சம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அமௌண்ட் கொடுத்து போகும்போது இதை ஓரளவு கொஞ்சம் ஃபேவராக பண்ணலாம். இருக்கிறவர்கள்ட்ட ஃபுல் அமௌண்ட் சொல்லி வாங்கிக்கலாம், இல்லாதவர்களுக்கு அதை டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணாங்க. அப்போது ஒருவேளை ரஜினி சாருடைய ஃபேன்ஸு அவங்க வீட்டு கல்யாணம்னா கூட இங்கே பண்ணிக்கலாம் ஒரு அமௌண்ட்டு ரெடியூஸ் பண்ணி பண்ணுறது மாதிரி அப்படி ஒரு டேரிஃப் ஒன்று ரெடி பண்ணாங்க. அப்புறம் தான் அது வந்து இண்டிவிஜுவலாக வேணான்னு சொல்லி தான் ட்ரஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த இடம் வந்து இப்போது ராகவேந்திர கல்யாணம் ட்ரஸ்ட்டில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் டோட்டலாக ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஃபுல்லாக மெம்பர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா சொல்ல 89, 90s வந்து மண்டபம் கட்டி ஓப்பன் பண்ணாங்க. இனாகிரேஷன் நாங்களாம் போயிருந்தோம். ஸோ பிரம்மாண்டமான ஒரு மண்டபம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மண்டபங்களும் அப்படி இப்படி இருக்கும். நமக்கு தேனாம்பேட் லாபஸ்வரி அப்படின்ற கல்யாண மண்டபம் அது கூட அப்புறம் வந்து இஷ்டான்னு வச்சுக்கலாம். இப்படி ராஜா முத்தையால் ஸோ இப்படி சில மண்டபம் தான். இப்போ வந்து மேயர் ராமநாதன் சொல்லி சேப்பாக சாந்தோம்பில் ஒன்று இருக்குது, பெருசு இருக்குது. அப்புறம் இங்கே திருவேற்காடில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து கூடிய அவ்வளோ பெரிய மண்டபமாக ஒன்று இருக்குது. அதெல்லாம் பல லட்சங்கள். ஸோ இந்த ராகவேந்திர மண்டபம் உருவானது ஓகே கல்யாண மண்டபமாக பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் பண்ணுறாங்க. அதனால பிஸியாக போகுது. நிறைய மண்டபங்கள், நிறையா சேட்டுகள்லேருந்து இதுலேருந்து பெரிய பெரிய லட்சாதிபதியெல்லாம் அந்த மண்டபத்தை சாய்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ அது தவிர அந்த மண்டபத்தை நிர்வகிக்கிறது எல்லாம் பார்த்து இவர் வந்து படங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கனால லதா ரஜினிகாந்த் மேடம் தான் அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு சூப்பர்வைசராக ஒன்று போட்டாங்க. அப்போ ரசிகர் மன்ற தலைவராக சத்யநாராயணன் இருந்தாங்க, அந்த பீரியட் இருந்தாங்க. அவர் இங்கே வருவார் போவார். பட் அங்கே பாய்ஸ் கார்டனில் தான் அவர் அது ரசிகர் மன்றங்கள்லாம் இப்போ வந்து இயங்கிட்டு வர்றது போகிறது எல்லாம் பார்க்குறது. மண்டபம் உருவானதுக்கு அப்புறமேல் இங்கே ஒரு இடம் கட்டலான்னு சொல்லி மண்டபத்துக்கு எதிரிலேயே வந்து ஒரு சின்ன இடத்த அங்கே இடம் அது பெரிய இடம் ஸ்பேஸ். இப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டி அங்கே அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மண்டபத்தினுடைய அந்த தலைவர்லாம் வந்து ஸோ ரசிகர் மன்றம் இயங்குது. ரஜினி சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த கேளம்பாக்கம் போவார் பாய்ஸ் கார்டனு. இது தவிர ஷூட்டிங் சம்பத்தி நேரம் மண்டபம் வந்துடுவார். ஸோ இங்கே ரசிகரில் நம்ம சந்தித்த நாட்கள் நிறையா இருக்குது. சத்யநாராயணா உடல்நிலை சரியில்லாத பிறகு சுதாகர் வந்து மன்ற தலைவர் இருந்தால் சுதாகரும் இப்போ வந்து இறந்துட்டாங்க அவங்க. ஸோ இப்போது ரஜினி சார் வர்றது இருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, ஸோ ரசிகர்கள் அவர் ஒன்று போவாங்க. இந்த மண்டபம் ஒரு சென்டிமெண்ட்டாகவே நல்லா இருக்குது ரிசல்ட். அப்போ இந்த அரசியல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் இதை மண்டபத்தையே ஒரு பார்ட்டை வந்து கட்சி அலுவலகமாக ஒரு வந்து பண்ணாங்க. ஸோ 2001 ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் போச்சு. அப்புறம் அப்படியே இதாச்சு. ரெண்டாவது கடைசி அந்த 2019-20 ராகவேந்திர மண்டபத்திலாம் நிறைய ரசிகர் மன்றத்திலாம் கூப்பிட்டு மாவட்ட செயலெல்லாம் போட்டு தலைவர் கூப்பிட்டு நிறைய வாரம் சனி ஞாயிறில் இங்கே ஃபுல்லாக மீட்டிங் போட்டாங்க. 21 எலெக்ஷனில் களம் இறங்கிடும்னு சொல்லி அப்படி நிறைய கல்யாணம் நடந்தது. ஸோ ரசிகர் மன்றம் இயங்குனது. ஸோ ரஜினி சார் யாரை மீட் பண்ணலாம் இங்கே மீட் பண்ணுறது கட்சி அலுவலகமாக அது வந்து இருந்தது. அது ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒன்று இருக்குது. இது சொந்தமாக இந்த இடங்கள்லாம் வரும் பார்த்தோம்னா சின்ன இந்த சிக்கல் உருவாச்சுன்னு சொன்னீங்களா. அப்போது சிரஞ்சீவி இடமும் ஒன்று இருக்குது. அதாவது தெலுங்கு சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம் நம்ம, மெகா ஸ்டார். இப்போ அவர் வந்து அந்த இடம் வந்து பண்ணும்போது அவருக்கு தேவைப்படுது, ரஜினி சாருக்கு தேவைப்படுது. அப்போ ஓகே இப்போ அப்படிங்கும்போது ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டு பண்ணலாங்கும் போது தான் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் உருவாகுது, கீதா ஆர்ட்ஸ். ஸோ ரஜினி சார் அமலா பண்ணுறது, ராஜ்ஷேகர் டைரக்ஷனில். ஸோ அது சிரஞ்சீவியும் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார், கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ படங்கள் பண்ணி கொடுத்து அது வாங்கிட்டு கொஞ்சம் இடங்கள் ஸ்பேஸ் நிறையா வந்தது. அப்போ கிட்டத்தட்ட 1000 பேர் உள்ளுக்குள்ள மண்டபத்தில் கூட்டலாம். அவ்வளோ பெரிய மண்டபம், ஒரு 70-80 கார்களுக்கு மேலே நிற்கிறது. ஸோ இவ்வளோ வசதி வாய்ப்புகளோட நல்ல மண்டபம், ரொம்ப நிறையா சுபகாரியங்கள் பண்ண இடம். அதில் ஒரு ஆன்மீக சிந்தனை, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ரஜினி சாருடைய மிகப்பெரிய ஒரு தாட். அந்த மண்டபம் கட்டும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருந்தார். இன்ச்சு பை இன்ச்சாக வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி கூடவே இருந்து மண்டபத்தை உருவாக்கினார். ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு நல்ல இடம் வந்தது. ஸோ இப்போ சமீபத்தில் இந்த செய்திகள் வரும்போது பார்த்தா நம்மளும் விசாரிக்கும் போது வந்துன்னா ஒரு 6 மாதமாகவே எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் நடக்கலை, செய்யலை. அது கொஞ்சம் எதுக்குமே கொடுக்கல அவங்க. அப்போது இந்த மண்டபம் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து வந்து 90s ஓப்பன் பண்ணுற மண்டபம், 89 90s. அப்போ கிட்ட 36 வருடங்கள் ஆச்சு. இப்போ அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் இன்னும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் ஒன்று இருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று வந்தது. அப்போது கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று பண்ணிடலாம். சரி, அது சென்ட்ரல் பிளேஸ் உங்களுக்கு அது. ஆமாம். ஸோ கோடம்பாக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அடையாளம் அது. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் திரும்பினீங்கன்னா 1 கிலோமீட்டரில் டீனர் வந்துடும், 1 கிலோமீட்டர் வடப்பள்ளி வந்துடும், இன்னொரு 2 கிலோமீட்டர் மவுண்ட் ரோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் அது. ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆனால் இடம் ஸ்பேஸ் உங்களுக்கு பெருசு இருக்குது, நிறைய இடம் அது.
ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்கிற அளவுக்கு ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருந்தது, அது வருது. ஓகே. இப்போ பண்ணாங்கன்னா கீழே ஃபுல்லாக பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸில் ராகவேந்திரா மண்டபமும் ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் எங்கிறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது. அதை இப்படி பிளான் போய்கிட்டு இருக்குது, இன்னும் உறுதி செய்யப்படல. ஓகே ஓகே. ஒருவேளை மண்டபம் இடிக்கிறதா கொஞ்சம் ரொம்ப அது வந்து நமக்கே கஷ்டமாக இருக்குது. நான் மண்டபம் வந்து ஓப்பன் பண்ணது நான் போயிருக்கேன், நான் மண்டபத்துக்குள்ளே. அதில் இன்னும் சொல்லணும், நிறைய படப்பிடிப்பு ஷூட்டிங் வேறு நடந்ததுக்குள்ள கதை. அருணாச்சல படப்பிடிப்பு இந்த பாஷாலாம் பார்த்தீங்கன்னா இந்த நக்மாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற ஒரு சீன் போகும். வில்லன் தேவன் வந்து மேரேஜ் பண்ணிக்கும் போது இவர் கட் பண்ணால் பாஷா வருவார், தேவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்டோ டிரைவராக, அதாவது இவர் வர்றது ஆட்டோ டிரைவர் வருவார், தேவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாஷா வருவார் தாடி வச்சு இன்டர்கேட்டில் பண்ணுவாங்க. அந்த ஷூட்டிங்கில் அங்கே தான் பண்ணுது அது. ஸோ அதனால் ஷூட்டிங், அரசியல், கல்யாணம், ரிசப்ஷன், அது ரசிகர் மன்றம் சொல்லி பன்முகங்களே கொண்டது அந்த மண்டபம். ஸோ அப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு மண்டபம் அது ரஜினி சாருக்கு. பட்டு அது இடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் சட்ட போகிறாரா இல்லை ஒருவேளை இப்படி இருக்க போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் செய்தி உறுதிப்படாத செய்தியாக இருக்குது. எப்படி கட்டினானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸாக உருவாகும். அதுக்கும் பேரும் ராகவேந்திரா அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் தான் வைக்கிறது மாதிரி இருக்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். ஓகே சார். இந்த ராகவேந்திரா அப்படிங்கிற பேரை அவர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ராகவேந்திரா தீவிர பக்தர் சார் அவர். ஓகே. அதுக்கப்புறம் தான் இப்போ இமயமலை போயிட்டு பாபாஜியினுடைய சீடராக மாறினார்னு வச்சுங்களேன். பட் அதற்கு முன்பு அந்த ராகவேந்திரங்கிற ஒரு சாமி இருக்கிறதே தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருசாக தெரியாது. ரஜினி சார் மூலமாக தான் தெரியவே வந்தது. நீங்கள் இந்த காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஒன்று போட்டிருப்பாங்க, பழைய படங்கள் நீங்கள் பாருங்கள், நிறைய ராகவேந்திர காப்பு வச்சு, அது ஒரு பக்கம் சேல்ஸ் பயங்கரமாக போச்சு உங்களுக்கு. அதை எல்லா பேரும் இந்த காப்பரை போட்டுட்ருப்பாங்க, ராகவேந்திர காப்பர். ஸோ அங்கே மந்திராலயத்தில் போய் ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 3 நாட்கள் ராத்திரி பகலும் தங்கி மண்டபத்தில் தங்கி நதியில் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு வேர் எடுத்துகிட்டு வந்து வச்சா ஒரு பவர் இருக்குங்கிற ரஜினி சார் சொல்லி நிறைய பேருக்கே தெரியும். அவர் அங்கே மாதிரி தங்கியிருக்கார். அப்போது அவருடைய தீவிரமான ஒரு பக்தர். ஸோ அதனால தான் ரஜினி சாருடைய 100வது படம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரன் சொல்லி படமே ஒரு ஆக்ட் பண்ணார். அப்போது கே பாலச்சந்திரன் சொல்கிறார், சார் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்க, இப்படி 100வது படம் வரைக்கும் நான் வந்துட்டேன், அதையும் நீங்கள் தான் தயாரிக்கணும் சார் அப்படிங்கும்போது தான் கண்டிப்பாக பண்ணுறேன் ரஜினி சொல்லி கே பாலச்சந்திரன் கவிதாலயை தயாரித்தாங்க. அப்போ அவர் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலான்னு ஆசைப்பட்டார் கே பாலச்சந்திரன். பார்த்தோன்னா இந்த சப்ஜெக்ட் சொல்கிறார், 100வது படங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும், செய்யணும், ஒரு கமர்ஷியலாக எதிர்பார்ப்பாங்க, உனக்கு ஃபேன்ஸே வேறு. டக்குன்னு பார்த்தா நீ ராகவேந்திரன் நடிக்கிறேங்கிற அப்படிங்கும்போது இல்லை, என்னுடைய திருப்திக்கு நான் பண்ணணும் சார். அது படம் ஓடுது ஓடலை லாபங்கிறது 2வது விஷயம். நம்ம தயாரிக்கிறோம், நீங்கள் தயாரிக்கணும், நான் நடிக்கிறோம். எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ஷன். ஸோ என்னுடைய ஒரு கனவு படம் அது, ஸோ ட்ரீமாக இருக்குன்னு சொல்லி அந்த படம் 100வது படம் உருவாக்குனாங்க. பட் அதனால் அந்த ராகவேந்திரா மண்டபம் வைக்கிறதுக்கான வரலாறு நீங்கள் கேட்டதுனால, ஸோ ராகவேந்திரோடைய தீவிரமான ஒரு பக்தர் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் தான். இன்னும் சொல்ல போனால் ஸோ ரஜினிகாந்த் கல்யாணம் வச்சுருக்கலாம், அது வைக்க விரும்பல அவர். ஸோ அதனால் அப்படி உருவானது தான் இது. ராகவேந்திரன்ற பேர் அப்படி தான் உருவாச்சு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.